வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் சீஸி காலிஃப்ளவர் அண்ட் சிக்கன் பவுல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஒரு சூப்பரான லஞ்சாகவும் இருக்கும், இல்லைனா டின்னராகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் இது ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். உண்மையிலே கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதில் 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. 200 கிராம் அளவு ப்ரொக்கோலி சேர்த்துக்கோங்க. கூடவே 200 கிராம் அளவு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு தேவையான அளவு உப்பு மற்றும் காரத்துக்காக பிளாக் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துப்போம். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடுத்து ஒரு 5லிருந்து 6 நிமிடம் நல்லா குக் பண்ணிப்போம். இப்போ நம்ம காலிஃப்ளவரும் ப்ரொக்கோலியும் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் இதில் ஒரு 3 சிக்கன் பிரெஸ்ட்டை நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக ஒரு 2லிருந்து 3 சிட்டிக்காய் அளவு ஆரிகானோ இல்லைனா மிக்ஸ் ஹர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு இதில் ஒரு 80% பாயில்டு கார்னும் சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு 2லிருந்து 3 நிமிடம் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிப்போம். நம்ம சிக்கனும் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு பீட்சா சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் நீங்கள் பீட்சா சாஸும் சேர்க்கலாம், இல்லைனா ஒயிட் சாஸும் சேர்க்கலாம். ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். பட் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கரெக்டாக 1 நிமிடம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிப்போம். நம்ம சிக்கன் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றிக்கலாம். இது மேலே ப்ராசஸ் க்யூப் சீஸை கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் ப்ராசஸ் சீஸும் ஆட் பண்ணலாம், இல்லைனா மொசரல்லா சீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம் தான். இது மேலே கிரேட்டட் சீஸும் ஆட் பண்ணியாச்சு. கடைசியாக ஒரு 2லிருந்து 3 பிஞ்ச் அளவு மிக்ஸ் ஹர்ப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிடம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் அடுத்து ஒரு 5லிருந்து 6 நிமிடம் பேக் பண்ணிப்போம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான சுலபமான சீஸி காலிஃப்ளவர் அண்ட் சிக்கன் பவுல் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.